நீங்கள் பிளாக்கரில் பல விதமான இமேஜ் அப்லோட் பண்ணி போஸ்ட் போட்டிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு இமேஜும் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் ஒரு டைமென்ஷன்லையும், டேப்பில் ஒரு டைமென்ஷன்லையும், மொபைலில் ஒரு டைமென்ஷன்லையும் ஷோ ஆகும். அது மொபைல்னா இமேஜே சுருங்கி ரொம்பவும் அதனுடைய அழகு கெட்டு போயிருக்கும். இதை எப்படி எந்த ஒரு கோடிங்குமே இல்லாமல் சரி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் முழு விளக்கத்தோடு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எந்த ஒரு பிளாக்கர் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் நீங்கள் எந்த வித் அண்ட் சைஸில் இமேஜ் போட்டிருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே கிடையாது. நீங்கள் எனி சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த சைஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன சைஸில் அப்லோட் பண்ணுறீங்களோ அதே சைஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஷோ ஆகும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அதில் இமேஜ் சைஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி 5 ஆப்ஷன் இருக்கும். இதில் மேலே இருக்கிற இந்த 4 ஆப்ஷனில் எது செலக்ட் பண்ணிங்கனாலும் சரி, இதுபோல் ஒவ்வொரு டிவைஸுக்கு தகுந்த மாதிரி டைமென்ஷன் மாறுபடும். ஆனால் ஒரிஜினல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற முழு சைஸும் இந்த பிளாக்கரில் ஷோ ஆகும். இப்போ அப்டேட் பண்ணிட்டு ப்ரிவியூ பார்க்கலாம். முன்ன இமேஜோட சைஸே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, கிளியராகவும் தெரில. இப்போ பாருங்கள், போஸ்டோட ஃபுல் வித்துக்கும் ஷோ ஆகுது, டைமென்ஷன் மாறாமல். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இது போல் ஷோ ஆகும், டேப்பில் பார்த்தீங்கன்னா இது போல் ஷோ ஆகும், மொபைலில் பார்த்தீங்கன்னா இது போல் ஷோ ஆகும். நீங்கள் என்ன சைஸ், அதாவது ஹைட் அண்ட் வித்தை என்ன டைமென்ஷனில் அப்லோட் பண்ணீங்களோ அதே சைஸ் ஷோ ஆகுது பாருங்கள், அதுவும் மொபைல்லையும். நீங்களும் இதுபோல் உங்கள் பிளாக்கரோட ஃபோட்டோவோட இமேஜ் சைஸை ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் மொபைல், டேப், பிசி எதில் பார்த்தாலும் சரி ஒரே டைமென்ஷனில் அந்த ஃபோட்டோவோட வியூவை காட்டுங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா ஸ்ரீராமு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.